ரமலானிலே மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் நல்ல ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்களை செய்து மேலான லைலத்துல் கத்ரையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்களை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இந்த அடியான் எப்படியாவது இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்லடியானாக ஆக வேண்டும் என்பது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய அமல், இபாதத், வணக்க வழிபாடுகள், இந்த முயற்சிகளால் அல்லாஹுக்கு எதுவும் கூட போகிறது இல்லை, அல்லாஹுக்கு எந்த பலனும் இல்லை. தெளிவாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படும் என்பது கிடையாது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படும் என்பது கிடையாது. அல்லாஹுவை நினைப்பதற்கு, ஞாபகப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆனில் பல ஆயத்துகளின் மூலம் துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்துஸ் ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, இந்த 7 வானங்களும் 7 பூமிகளும், இந்த வானங்கள் பூமிகளில் உள்ளவைகள் எல்லாமே وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், தஸ்பீஹ் செய்யாமல் இல்லாததொன்று இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்து, மரமட்டைகள் அல்லாஹ்வை திக்ர் செய்து, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس. அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்குறான், நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா? அல்லாஹ்வை சகல படைப்பினங்களும் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் உள்ள படைப்பினங்கள், பூமியில் உள்ள படைப்பினங்கள், இந்த அவ்வளவு படைப்பினங்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து, மேலும் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வல் ஜிபால் வஷஜர் வத்தவாப், மரம், மலைகள், மரமட்டைகள், மிருகங்கள், மனிதர்கள், பலர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான், சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கிறான். இதால எங்களுக்கு நலவு செய்ய விரும்புகிறான். இதால அல்லாஹ் எங்களுக்கு முன்னேற்றம், வெற்றி, ஹைர், பரக்கத், நிம்மதி, சந்தோஷங்களை, அதே போல துனியால, சக்கராத்துல, கபர்ல, ஆகிரத்துல, சொர்க்கத்துல பல வகையான பாக்கியங்களை நாங்க அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஜாத ذلك في முல்கி ஷைஆ. அல்லாஹ் சொல்வதாக நபி சொன்னாங்க, உங்களோட முன்னோர்கள், உங்களோட பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய தக்வாதாரியை போல எல்லோரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்றான், அதால எந்த ஆட்சி அதிகாரத்தில், எந்த கண்ணியத்தில், அந்தஸ்தில் எதுவும் கூட போறது இல்லை, ஒன்று கூட போற இல்லை. அதே போல் அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வந்தவர்கள், வர இருக்கிறவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك في ملكي شيئا, எல்லோரும் சேர்ந்து ஆகப்பெரிய பாவி ஃபிரௌனை போல எல்லாரும் மாறினாலும் அதால் எனக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை.
அப்படின்னா இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுஸிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நன்மையான காரியங்களை